அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. சார் நீங்களா? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். என்ன பத்தி தெரியுமா? தெரியும் சார். என்ன பத்தி? உங்க பையன் ராம பத்தி விசாரிச்சேன். அப்போ உங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். என் பையன் ராம விசாரிச்சியா? ஆமா சார். எதுக்காக? இல்ல சார், சிவானி ராம பிடிக்கும்னு சொன்னா ராமோட கேரக்டரை விசாரிக்கலாம்னு விசாரிக்கும் போது நீங்க போலீஸ் ஆபீசர், டிஎஸ்பி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ஓஹோ, இதாயா? இதத்தான் உன்கிட்ட கேட்க வந்தேன். எதுக்காக? சிவானிக்காக நீ இதெல்லாம் பண்ணணும்? சிவானிக்கு நீ ஏதாவது சொந்தமா? இல்ல சார். அப்பனா நீ சிவானிக்காக என்ன வேணாலும் செய்யலாம் சார். ஏன்னா சிவானியும் என் தங்கச்சி சிந்துவும் ஒரே மாதிரி இருப்பாங்க. சிவானிய பார்க்கும் போதெல்லாம் என் தங்கச்சி சிந்துவா தான் தெரிவா. அதனாலதான் சார். ஓ, ஓகே 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 சார். ஆமா, அந்த தர்மாவையும் பசுபதியும் நீ மீட் பண்ணியா? தர்மா பசுபதி சார் அம்மன்புரம் சுந்தரிமேல் தேவேந்திரனோட பசங்க. ஓ, அவங்க யாரு என்னன்னு தெரியாது. ஆனா என் தங்கச்சியை தூக்கிட்டாங்க. தங்கச்சிய? ஆமா சார், அதுவும் என் கண்ணு முன்ன பக்கத்துல இருந்தனால சரியா போச்சு. அவங்கள 2 அடி போட்டு என் தங்கச்சியை கூட்டிட்டு வந்தேன். ஆனா எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல சார், எதுக்காக என் தங்கச்சியை அவங்க தூக்கணும்னு. ஓ, இந்த பசங்க அமைதியா இருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா சேட்டை பண்ணிக்கிட்டா இருக்காங்களா? என்ன சார், என்ன சொல்றீங்க? அது ஒண்ணு இல்ல சார், அவங்க 2 பேரும் உன் தங்கச்சி நினைச்சு தூக்கி இருக்க மாட்டாங்க. அது சிவானி நினைச்சு தூக்கி இருப்பாங்க. சிவானி நினைச்சா? ஆமா, சிவானியும் உன் தங்கச்சி சிந்துவும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? ஆமா சார், 2 பேரும் ஒரே ட்ரெஸ்ல நின்னா கண்டிப்பா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஓஹோ, ஓகே ஓகே சார், இப்போ புரியுது சார். எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக என் தங்கச்சியை தூக்கணும்? சிவானி நினைச்சு சிந்துவை தூக்கனா சிவானிக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? அந்த 2 பேரும் தான் சிவானியோட அண்ணன்க. அண்ணன்களா? ஆமையா, சொத்து பிரச்சனை, அதனால சிவானி இங்க தனியா வந்து இருக்கா. ஓஹோ சார், அப்படின்னா அவங்களால சிவானிக்கு ஆபத்தா? ஆமா சார். ஆனா இப்ப நீ உன் தங்கச்சியும் சேஃபா வச்சுக்கோ. அவங்க உன் தங்கச்சியை தூக்குனாங்கன்னு சொன்னேனா கண்டிப்பா என்னன்னாலும் பண்ணலாம் சார். சரத் கவனமா இருக்கிறது நல்லதுதான். அவங்க மேல எந்த ஒரு கம்ப்ளைண்டோ பிளாக் மார்க்கோ எதுவுமே இல்ல. ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட தூக்கி உள்ள போட்டுறலாம் அவங்க வெளியே இருக்கிற வரைக்கும். அதுவும் இப்ப ரீசெண்டா ஏன் பிரச்சனைனா சிவானி ராம் கிட்ட பேச ஆரம்பிச்சதுல இருந்து சொத்தெல்லாம் அவங்களுக்கு வராதுன்னு நினைச்சு இப்ப ரொம்ப பிரச்சனை பண்றாங்க. அதனால சரத் உனக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே சார், நல்லாவே புரியுது. சிந்துவ மட்டும் இல்ல, சிவானியும் ஒரு கண் பாத்துக்கிறேன். பரவாயில்லையா, உன் தங்கச்சி மாதிரியே இருக்கான்னு ஒரே காரணத்துக்காக உன் தங்கச்சியா நினைச்சு பாத்துக்கிறேன்னு சொல்றியே. கிரேட்ரா. ரத்தின மகனா சும்மாவா நிரூபிச்சிட்ட. சார், எங்க அப்பா எல்லார்கிட்டயும் பேசியிருக்கேன், பழகிருக்கேன், எல்லாம் டியூட்டில இருந்தப்போ. இப்ப வீட்டுல இருக்க மொத்தல டச் விட்டு போச்சு. மிச்சப்படி ரத்னம் வைரம் எல்லாருமே தெரியும். அப்புறம் சரத் உன்னோட பேக்ரவுண்ட விசாரிச்சேன். சூப்பர்யா, வீட்டுக்கே தெரியாம சைலண்டா மூவ் பண்ற போல. சார் ஜாப். ஆமா ஆமா, உன்னோட ஜாப்ப தான் சொல்றேன். இங்க பாரு, எந்த ஒரு ஹெல்ப்பா இருந்தாலும் என்கிட்ட கேளு. கண்டிப்பா நான் வந்து முன்ன நிக்கிறேன். வீட்டுல உள்ள எல்லாரையும் மீறி புடிச்சதுதான் செய்யணும்னு நினைக்கிறேன்ல, இந்த ஒரே காரணத்துக்காக. ஓகே சார், கண்டிப்பா. அப்புறம் என் கான்டாக்ட் நம்பர் தாரேன். ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே எனக்கு கால் பண்ணு. ஓகே சார், கண்டிப்பா. சரி சரத், உன்னை மீட் பண்ணி பேசலாம் தான் வந்தேன். பாத்துட்டேன், இப்போ கொஞ்சம் தெளிவாகவும் இருக்கேன். சரத், அந்த தர்மா பசுபதி இவங்களால ஒரு சின்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு. அவங்க மேல என்ன கேஸ போடலான்னு பாக்கலாம். ஏன்னா இவங்களும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, கூட இருக்கிறவங்களையும் சந்தோஷமா வச்சுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆள்களுக்கு எல்லாம் கௌரவம் முக்கியம்னு நினைப்பாங்க. அதுக்காக என்ன வேணாலும் பண்ணவும் துணிவாங்க. நாம கொஞ்சம் சேஃபா இருக்கிறது நல்லதுதான். ஓகே சார், கண்டிப்பா. இனி நானும் வாட்ச் பண்றேன். ஏதாவது ஓவரா பண்றாங்கன்னா அவங்க எதுக்கு சார் ஏதாவது பிரச்சனை பண்ணணும்? பிரச்சனையை நானே பண்ண வச்சு அவங்க மேல ஏதாவது கேஸ போட்டு உள்ள தள்ளிடலாம். ஓகே ஓகே, சூப்பர்டா. எதா இருந்தாலும் என்கிட்ட ஒரு கால் பண்ணி கேட்டுட்டு செய். கண்டிப்பா சார். சரிடா, நான் கிளம்புறேன். ஓகே சார். அப்பனா பிரச்சனை நம்ம பாப்பாவுக்கு இல்ல, சிவானிக்கு. ஆனா சிவானினால சிந்துவுக்கும் பிரச்சனை வரும். 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கறனால 2 பேருக்குமே பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. சரி ஓகே, வாட்ச் பண்ணலாம், பாத்துக்கலாம். என்னடா சரத், தெளிவாயிட்ட போல. இல்லடா, இப்பதான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். டேய் திரும்பவுமா? ஆமாடா, இந்த சொத்து பிரச்சனை, கௌரவ பிரச்சனை, இதெல்லாம் நம்ம அசால்ட்டா விடக்கூடாதுடா. யார் எப்ப எந்த மாதிரி முடிவெடுப்பாங்கன்னு தெரியாது. அதனால இனிமேல் தெளிவா இருக்கிறத விட யார் என்ன பண்ணுவாங்க, என்னென்ன நாம பண்ணலாம்னு குழம்பி போய் யோசிக்கிறதா தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிதான், இவங்க மூளையெல்லாம் இப்படித்தான் வேலை பார்க்கும். நமக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. யோசிக்கட்டும், குழம்பட்டும், தெளிவாகட்டும், நாம கிளம்புவோம். டேய் சுதா, என்ன சொல்ற? அது ஒண்ணு இல்லடா, கலங்கனா குட்டையில தானே மீன் பிடிக்க முடியும்.
இப்ப எதுக்கு இந்த சாங்கு? இல்லடா உன் சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி. டேய் டேய், போடா போ, போய் காலங்கத்தால வேலையை பாரு. வெட்டியா ஏன் கூட வந்து உட்காந்துக்கிட்டு. ஏய் நீ தானடா கூப்பிட்ட. நான் கூப்பிட்டா வந்துருவியா? உனக்குன்னு அறிவில்லையா? டேய் சரத்து. மூஞ்ச பாரு, சிரிப்பு வருதுடா. வரும் வரும்டா. டேய் இங்க பாரு, எல்லாம் ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் வேலை மட்டும் கிடைக்கட்டும். ஆ, அப்புறம் உன்னை பார்க்க கூட மாட்டேன்டா. பாக்கலாம்டா. பார்க்க மாட்டேன்டா. அதத்தான் பாக்கலாம்டா. சரிதான்டா. சரி வா கிளம்பலாம், மணியாச்சு. டேய் யாரா நீ? அத தெரிஞ்சுக்கதான்டா வந்திருக்கேன். என்ன சிவானி, என்ன பார்த்ததும் பயப்படுற போல. ஏய் யாரா நீ? சொல்லுடா, யார் நீ? அவன் என்னோட அண்ணன் ராம். எதுக்கு திரும்பவும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு? ராம் இங்க வா, நீ பக்கத்துல போகாத. சொல்லுடா, எதுக்கு எங்க பின்னாடியே வார? யாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன் மச்சான். மச்சானா? டேய் என்ன சிவானி, நான் சொல்றது கரெக்ட் தானே? சிவானி என்னோட அண்ணன் ராம். அண்ணனா? டேய் நீதான் சிவானியோட அண்ணனா? உன்னதான்டா, உன்னதான் ரொம்ப நாளா பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏண்டா சொத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? உன் தங்கச்சி தானடா தனியா விட்டு தவிக்க விட்டுருக்கீங்க. அதான் நீ இருக்கேலடா பாத்துக்க. என்ன? அதான் நீ இருக்கேல. என்ன சிவானி, எனக்கு யாரும் வேண்டாம், எனக்கு நான் மட்டும்தான் அப்படியெல்லாம் சொல்லிட்டு வந்தவ என்ன இது? ஏன் சிவானி, துணை தேவைப்படுதோ? ஆமா இப்போ ஓகே, நீ கரெக்டா இருக்க. ஆனா அந்த சரத் இருந்தா மட்டும் என்னடி வாயெல்லாம் கூடுது. உங்களை யாருன்னே தெரியாத மாதிரி பேசுற. நான் எப்போ? என்னடி பேசாம இருக்க? அன்னைக்கு மில்லுக்கு வந்து நீ அந்த சரத்து என்ன ஆட்டம் போட்டீங்க. அடி பாவி, ஒரு நிமிஷத்துல நீ வேற அந்த பொண்ணு வேற நினைச்சுக்கிட்டேன். என்னமா நடிக்கிற? நேத்து 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 ஹாஸ்பிட்டல்லையும் உன் நடிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கதான் காலையில இருந்து ஓம் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கேன்டி. நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாஸ்க் புரிஞ்சுக்கிட்டேன், நல்லா தெரியவும் செஞ்சுக்கிட்டேன். அந்த சரத் கூட சேர்ந்தா எங்களை தெரியாத மாதிரி நடிக்கிற. ஆமா இவன் யாரு உனக்கு? இவன் கூடயும் சுத்துற, அந்த சரத் கூடயும் சுத்துற. என்னடி நினைச்சிட்டு இருக்க? யார் கூடயாவது சுத்தி என்னனாலும் பண்ணி தொலை. நாங்க யாரும் எதையும் வந்து கேட்க மாட்டோம். ஆனா இந்த கல்யாணத்தை மட்டும் பண்ணிக்காத. அப்படியே பண்ணிக்க போறியா? எவனை பண்ணிக்க போறியோ அவன் கூட சேர்ந்து உன் பேர்ல உள்ள சொத்துக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு எப்படியும் போய் தொலை. இத மட்டும் நீ செய்யாம கல்யாணம் ஒண்ணு பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, வாழ விட மாட்டேன்டி. நீ ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க முடியாது. அப்புறம் எவனை கல்யாணம் பண்ணிக்கிறியோ அவன் இல்லாம தனி மரமா தான் உட்கார்ந்துட்டு இருப்ப. ரொம்ப நாள் இந்த பேச்செல்லாம் கேட்காம இருந்தேன். இப்ப திரும்பவும் ஆரம்பிச்சிட்டான். இவனெல்லாம் என்னதான் பண்றது? கண்டிப்பா என்ன வாழவே விட மாட்டான். ஏய் டேய், ராம் வேண்டாம். என்னன்னா என்ன சொன்ன? சொல்லுடா. டேய் தேவையில்லாம என் மேல கைய வெஸ்ட வேணாண்டா. என்னடா என்ன வேண்டாம்? டீச்சர் 2 அடிக்க கண்ணத்தை புடிச்சுக்கிட்டு நிக்கிற. என்னென்ன பேச்சு பேசுற? ஏண்டா உன் தங்கச்சியா பார்க்க வேண்டாம், ஒரு பொண்ணா பார்த்து பேசுடா. இவ்வளவு மோசமா? சீ. இங்க பார், உன்னை பத்தி எங்க அப்பா சொல்லதான் செஞ்சிருக்காங்க. இப்போதான்டா பாத்திருக்கேன். இனி நீ என் கண்ணுல பட்ட. ராம் வேண்டாம் ராம். டேய் உங்க அப்பா போலீஸுங்கிறதுக்காக ஓவர் ஆடாத. எதை எப்படி சமாளிக்கணும் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும்டா. இங்க பார், இப்ப கேட்டுக்கோ. அன்னைக்கு என்னன்னா என் தம்பிய உங்க அப்பையும் அடிச்சு விட்டான்னு சொன்னான். இன்னைக்கு நீ என்னைய இதுக்கெல்லாம் பொறுமையா போவன்னு மட்டும் நினைக்காத. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீ எதிர்பார்க்காத ஒரு நாள் என்னடா என்ன பண்ணிருவ? ஏய் சீ, வாய மூடு. ராம் வா போயிடலாம். ராம் வா ராம், நான் சொல்றத கேளு. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? ராம் பேசாம இரு. இவனை பார்த்து பயப்படுறதுக்கு இவன் என்ன மிருகமா? வந்து இந்த மாதிரி பேச முதல்லாம் அண்ணன் போக்காம 2 வாரம் அரைஞ்சு விட்டுருந்தேனா இப்படி பப்ளிக்ல வந்து கத்தி இருக்க மாட்டான். ராம் டேய் டேய் என்னடா? இங்க பாரு, எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கோ, இல்ல எங்கனாலும் வச்சுக்கோ. எல்லாத்தையும் சேர்த்து நீ என்ன பண்ணாலும் சரி, எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கேன். இங்க பாரா, சொன்னியடா எவன கல்யாணம் பண்ணிக்க போறதா இருந்தாலும் உன்னை கூடி வந்து சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போனு. இங்க பாரு, சிவானிய நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னடா என்ன சொத்து? எதுலயும் கையெழுத்து போட முடியாது. டேய் நிறுத்துடா. நான் கூட ஆரம்பத்துல அப்பா இத பத்தி எல்லாம் சொல்லும் போது எதுவுமே தேவையில்ல, எல்லாத்தையும் உங்க மூஞ்சில தூக்கி எரிஞ்சிட்டு ஏன் சிவானிய கையோட எங்க வீட்டு கூட்டிட்டு வந்துருவந்தாண்டா நினைச்சேன். ஆனா இவ்வளவு பேச்சு பேசுறேல,
ஏன் சிவானிய நீ இவ்வளவு பேச்சு பேசிட்டு எப்படா எல்லா சொத்தையும் நீ வச்சுட்டு சந்தோஷமா இருக்கலாம்? டேய், இப்ப சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ. சிவானிய நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இங்க பாருடா, அவளுக்குன்னு அவங்க அப்பா எழுதி கொடுத்த சொத்துல ஒரு சல்லி பைசா கூட உங்க யாருக்கும் கிடைக்காது. என்னதான் இருந்தாலும் நம்ம தங்கச்சி ஆச்சேன்னு உங்க வீட்லயே வச்சு அவளை நல்லா பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாம்டா. ஆனா காசு பணம் தான் முக்கியம்னு வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க பாத்தீங்களா? எப்படிரா, எப்படி உங்களை நான் நல்லா இருக்க விட்டுவேனா? கண்டிப்பா விட மாட்டேன். சிவானிக்கு அவங்க அப்பா எழுதி வச்ச சொத்தெல்லாம் நல்லதுக்காக யார் யாருக்கோ பயன்படுமே தவிர உனக்கு உங்க குடும்பத்துக்கு ஒரு பைசா கிடைக்காது. போடா, உன் அம்மாட்ட சொல்லி வை. இதோட மறந்துட்டு உங்க வேலையை பார்த்துட்டு இருந்தீங்க, நான் நாட்டுக்கு இருப்பேன். திரும்பவும் வந்து சீண்டி பார்த்த இப்ப நீங்க வாழ்ற வீடு, நீங்க வச்சு நடத்துற மில்லு, அதுலயும் இருக்க விட மாட்டேன். டேய் டேய், சிவானிக்கு கேட்க யாரும் இல்லைன்னு தானடா இவ்வளவு நாள் அவளை அவ்வளவு கொடுமைப்படுத்துனீங்க. இனி நான் இருக்கேன்டா. தெரியாம மாஸ்க் போட்டு ஓ மூஞ்ச மறைச்சிட்டு வந்தா என்ன எங்க அப்பா உன்னை பாத்துருக்க மாட்டாருன்னு நினைக்கிறியா? நீ இப்ப வந்தது எங்க கிட்ட பேசுனது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு தாண்டா இருப்பாரு. என்னைக்காவது ஒரு நாள் உன்னை தூக்கி உள்ள போட்டு முட்டிக்கு முட்டி தட்டல, அப்ப நினைப்பாடா இதெல்லாம். சிவானியை ஏன் கஷ்டப்படுத்தினா அதையும் சேர்த்து நினைப்ப. டேய் டேய், நிறுத்து போதும். உங்க அப்பா போலீஸுங்கிற ஒரே காரணத்துக்காக இவ்வளவு வீராப்பா பேசுற. என்ன மாதிரி நீயும் இருந்தா இந்த மாதிரி பேசாம தாண்டா நிப்ப. அதிகாரத்தை பயன்படுத்தி என்கிட்ட நீ ஆடி காமிக்கிறியா? பாக்கலாம்டா பாக்கலாம். இப்ப நான் வேணா அமைதியா போலாம். அதான் நான் இப்ப வந்ததுக்கு காரணமேவும் இவ்வளவு மாதிரியே இன்னொருத்தி இருக்காளான்னு கண்டுபிடிக்க. ஆனா சத்தியமா இல்ல. இவதான் நடிக்கிறா. உன்கிட்ட இருந்த ஒரு மாதிரி, அந்த சரத் கிட்ட இருந்த ஒரு மாதிரி. ஏ சிவானி, உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்டி. இனி நான் அமைதியா தான் இருப்பேன். அந்த மாதிரி தான்டா உங்களுக்கும் தெரியும். ஆனா பொறுத்து இருந்து பாருங்க, வருவேன், திரும்பி வருவேன். போடா போ போ. வந்து நீ என்ன பண்றேன்னு நானும் பாக்குறேன். சொல்லு, இன்னும் அவனுக்காக பயந்து பயந்து உன் வாழ்க்கைய நீயே பழக்கிக்க போறியா? கொஞ்ச நாளும் உனக்காக வாழ பாரு. அப்புறம் இன்னொரு தடவை அவங்கள பார்த்து பயந்த என்ன எதுன்னு யோசிக்கவே மாட்டேன். அட்டி வாங்கிருவ பாத்துக்கோ. என்ன அமைதியா இருக்க, புரியுதா? வா போலாம். வாசு வாசு ப்ளீஸ், இங்க வச்சு இத பேசாத. ஊருக்கு வந்ததும் நான் கண்டிப்பா சொல்றேன். அப்படி என்னவா இருக்கும்? காய இருக்காத நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறா. 15 லட்சம் ஊர்ல இருந்து ரெடி பண்ணிருக்கானா? எப்படி? யார் உதவி செஞ்சா? இதுக்காக காயு ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா நல்லா புரியுது, காயு ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டியிருக்கா. ஓகே, இத பத்தி யோசிக்கிறதுனால ஒண்ணே இல்ல. இன்னைக்கு நைட்டே ஊருக்கு கிளம்பலாம். காயுட்ட என்ன ஏதுன்னு கேட்போம். என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி சமாளிப்போம். ஆனா காயு என்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஆயிட்டே இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்குடி. சின்ன பிள்ளையில இருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதையே மீறி நீ என்கிட்ட மறைக்கிறேனா? இல்ல இல்ல, என்னவா வேணா இருக்கட்டும். உனக்கு துணையா நான் எப்பவும் இருப்பேன்டி. கண்டிப்பா நான் சரி பண்றேன். இங்க தானே கால் பண்ணி வர சொன்னோம். கரெக்டா வந்துருவாரா? ஓகே, இன்னொரு தடவை கால் பண்ணுவோம். ஹலோ சார், நான் தான் திரு. என் பேர்ல ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு சொன்னீங்களே. இல்ல சார், நான் பார்க்குக்கு அப்பவே வந்துட்டேன். உங்களுக்காக தான் வெயிட்டிங். ஓ, பக்கத்துல வந்துட்டீங்களா? வாங்க 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 சார். ஆமா ஆமா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல இருக்கிற பார்க்கு தான். 2 மினிட்ஸா? ஓகே சார், வாங்க. திரு, இது மட்டும் நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். சரத், சிந்து, ஜீவா 3 பேரையும் கேட்கவே தேவையில்ல. ஒரு வாரம் 10 நாள் ஆனாலும் நம்மளை வச்சு நல்ல கிண்டல் பண்ணுவாங்க. திரு, எப்படினாலும் வீட்டுல தெரியாம பாத்துக்கோடா. தற்செயல போஸ்ட் ஆபீஸ்ல போய் சொல்லி வச்சோம், இந்த மாதிரி நம்ம பேர்ல லெட்டர் வந்தா என்கிட்ட கால் பண்ணுங்க, என்கிட்டயே நேரடியா கொடுங்கன்னு. நேத்து தான் சொன்னோம், இன்னைக்கு கால் பண்ணி லெட்டர் வந்திருக்குன்னு சொல்றாங்க. என் பேர்ல லெட்டர்னா என்னோட வாசம் செய்பவள் தானா? நீயாதான் இருக்கும்னு நம்பி வந்திருக்கேன். பார்க்கலாம். சார், திருங்கிறது நான் தான் வாங்க. இதோ சார். பார்க்லயே உட்காந்துரு, அம்மா கிட்ட பேசிட்டு வாரேன்னு சொன்னா இன்னும் காணும். சரி ஓகே, உங்க அப்பாவை பாத்துக்கிட்டு இருப்பா, தொந்தரவு பண்ணக்கூடாது. வரட்டும், நாம வீட்டுக்கு போனாலும் நம்ம அண்ணன் திட்டுவான். அதுக்கு தனிமையா நிம்மதியா கூட இருந்துட்டு போயிடலாம். இந்த டைம் பார்க்கல அவ்வளவா யாருமே. திரு, நீயா? ஐயோ திரு, நான் உன்னை இங்க பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்ல.
முடியாதே. திரு மட்டும் இருக்கு இங்க தனியா. யார் அது? போஸ்ட். ஒருவேளை நம்ம லெட்டர். நேத்து தான் ஊர்ல போஸ்ட் பண்ணிட்டு இங்க வந்தோம். நம்ம லெட்டர் தான். வாங்க, திரு வெயிட் பண்றானா? போஸ்ட்மேன் இங்க. வாங்க சார். திருங்கிறது நானே தான் சார். ஓ ஓகே, இந்தாங்க சார். யார்கிட்ட நேம் போடல, அப்பனா வாசம் செய்பவள் தானா? சார் இந்தாங்க, இதுல ஒரு சைன் பண்ணுங்க. ஓகே சார், கொடுங்க. இதோ. நம்ம லெட்டர் தான் வந்திருக்கா? திரு, நீ இதுக்காக தான் இங்க வெயிட் பண்ணியா? நம்ம லெட்டர் இன்னைக்கு வரும்னு எப்படி திருவுக்கு தெரியும்? ஆனா இது நம்ம லெட்டர் தான். ஒயிட் கவர் தான் அனுப்பணும். இந்தாங்க சார். சார், அடுத்து இந்த மாதிரி போஸ்ட் வந்தா என் பேருக்கு வந்தா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. என்னோட நம்பர் சேவ் பண்ணிருக்கேன் சார். தேங்க்ஸ் சார். சார் மறந்துடாதீங்க, என்னோட பேருக்கு வந்தா என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கிற இடத்துல கூட நான் வந்து வாங்கிக்கிறேன். சார் மறக்கவே மாட்டேன். இந்த ஏரியாவுக்கு எப்பவுமே நான் தான். உங்க பேர்ல போஸ்ட் வந்தா கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொது இடத்துல நானே கொண்டு வந்து கொடுத்துறேன். ஓகே ஓகே சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் இதுக்கு இருக்கட்டும். ஓகே சார். லெட்டர். ஓகே ஓகே, படிக்கலாம். இது நம்ம லெட்டர் தான் கன்ஃபார்ம் பண்ண. ஓகே ஓகே, திரு லெட்டர் வெளிய எடுக்கட்டும். அதுல ஒரு சின்ன கிஃப்ட் இருக்கு. திரு அத கையில எடுத்தா நம்மளோட லெட்டர் தான். திரு, நீ இவ்வளவு ஆர்வமா இருக்கேனா? உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா? எனக்காக, என்னோட எழுத்துக்காக நீ வெயிட் பண்றியா? ஓகே ஓகே, லெட்டரை பிரிச்சாச்சு. ஹே நம்ம லெட்டர் தான். வாவ், ஹார்டின் சோ கியூட். அப்புறம் உங்களுக்காக வாசம் செய்பவள். சூப்பரா இருக்கு. ஓகே ஓகே, என்ன எழுதியிருக்குன்னு படிக்கலாம். நம்ம அனுப்பின ஹார்டின். ஐயோ திரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட லெட்டருக்கு நீ வெயிட் பண்ணி நீ இவ்வளவு எதிர்பார்ப்பேன்னு நான் நினைக்கல திரு. திரு, இப்பவே ஓடி வந்து நான் தான் சொல்லணும் போல தோணுதுடா. லெட்டரை படிக்கிற நானே சொல்றேன். ஹாய் திரு, எப்படி இருக்கீங்க? நீங்க சூப்பரா இருப்பீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. திரு சொல்லு, நீ நல்லா இருக்கேல? சூப்பரா இருக்கேமா. ஓகே திரு, நீ சூப்பரா இருக்கேன்னு சொல்றது எனக்கு கேக்குது. ஓ திரு, ரொம்ப 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 தேங்க்ஸ். என்னடா எனி டைம் லெட்டர் எழுதி தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்காளேன்னு நினைக்காத. ஏன்னா நான் தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் உனக்கு லெட்டர் எழுதுறேன். அப்படியா? ஆமா திரு, நீ செஞ்ச உதவி அப்படி. ஓகே ஓகே. திரு, சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே, நீ சாப்பிட்டியா? பதிலுக்கு நீ என்ன சாப்பிட்டியான்னு கேட்டியான்னு தெரியல, ஆனா நானும் சாப்பிட்டேன். பாரா. திரு, நீ திரும்ப எப்போ ஊட்டிக்கு வருவ? எனக்கு என்னன்னு ஊட்டில இருந்து கிளம்பிட்ட. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா? ஓஹோ. திரு, உன்னை நான் அப்பப்போ உனக்கே தெரியாம பாத்துட்டு இருந்தேன். ஏய், நினைச்சேன் நீ என்ன பாத்திருப்பேன்னு. ஓகே ஓகே, அப்புறம்? ஆனா இப்பெல்லாம் உன்னை பார்க்காம ஒரு மாதிரியா இருக்கு. எப்போ வருவ? திரும்ப ஊட்டிக்கு வருவியா? கண்டிப்பா வருவேன், உன்னை தேடி. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள. ஒவ்வொரு நாளும் உன்னை பார்க்கணுங்கிற எண்ணம் தான் இருக்கு. இப்போ உன்னை பாப்பேன்னு தோணுது. ஹே திரு, என்ன பார்க்க வருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா? அதத்தான் நீ தனியா பேசுறியா? அப்படா என்ன தேடி நீ வருவியா? அதனால கண்டிப்பா உன்னை சீக்கிரம் தேடி வருவேமா. அப்புறம் என்னன்னு படிப்போம். திரு, நீ மட்டும் ஊட்டிக்கு வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா நான் திரும்பவும் உன்னை பார்க்கலாம்ல. ஓ சரிதான். அப்புறம் திரு, திரும்பவும் ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் எப்பவும் சொல்றதான், என்னோட எழுத்து, என்னோட வார்த்தைகள், என்னோட லெட்டர் பிடிச்சிருந்தா லெட்டரை பத்திரமா வச்சுக்கோ. இல்லைன்னா தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுரு. ஆனா எப்பவும் போல நான் லெட்டர் உனக்கு எழுதிக்கிட்டே தான் இருப்பேன். எப்போதும் போல சேம் டைலாக். சரிதான், இதை தூக்கி டஸ்ட்பின்ல போட மாட்டேன், என் மனசுக்குள்ள பத்திரமா போட்டி வச்சுக்கிறேன். திரு, சிரிக்கிற? அப்படா என்னோட லெட்டர்லாம் நீ பத்திரமா வச்சிருக்கியா? வச்சுக்குவியா? திரு, எனக்கு ஒரு டவுட் இருந்தது. தேவையில்லாம நான் தான் ஆசைப்படுறேன். உன் மனசுல நான் இருக்கேனோ என்னமோன்னு. நான் இப்ப முழுசா நம்புறேன். உன் மனசு ஃபுல்லா நான் தான் இருக்கேன். திரு, எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா என்ன தேடி வருவ. அப்ப நான் தான் உன்னோட வாசம் செய்பவள்னு முன்ன வந்து நிப்பேன் திரு. கண்டிப்பா நிப்பேன். நான் உன்ன மனசுல நினைக்கிற மாதிரி நீயும் அதே நேரத்துலதான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நினைச்சிட்டு இருப்ப. உன்னை தேடி வாரேன், சீக்கிரமே வாரேன். என்னவள் நீதானு? உன் கைய பிடிச்சு நான் கூட்டிட்டு வாரேன். நான் வாங்கும் சுவாசங்கள் எல்லாம் நீ தந்த காற்று. நீ இன்றி வாழ்ந்திட இங்கு
எனக்கேது மூச்சு ஆகாயம் நீர் நிலம் யாவும் நீ தந்த காட்சி அலை பாய்ந்து நான் இங்கு வாட அவைதானே சாட்சி நீ இல்லாமல் நானே குளிர் நீர் இல்லாத மீனே நீயோடை போல கூட வேண்டுமே. ஹலோ சார். சரத், நான் சக்கரவர்த்தி பேசுறேன். சார் சொல்லுங்க சார். சரத், என் மகன் ராம் காலையில கோவிலுக்கு போயிருந்தான். அப்போ சிவானியோட அண்ணன் வந்து என் மகன் கிட்ட பேசியிருக்கான். என்ன சார், என்ன சொன்னா? நம்ம ஊருக்குள்ள வரமாட்டான்னு சொன்னீங்க. ஆமா சரத், ஆனா அவன் வந்தது சிவானி ஒரு ஆளா இல்ல 2 பேரான்னு பாக்குறதுக்காக. ஒரு ஆளா இல்ல 2 பேராவா? என்ன சார் சொல்றீங்க? ஆமா சரத், உன்கிட்ட இருக்க மொத்தல சிவானி ரொம்ப தைரியமா இருக்கா, ராம் கிட்ட இருக்க மொத்தல பயந்த மாதிரி நடிக்கிறா அப்படின்னு அவங்க அண்ணன் வந்து சொல்லியிருக்கான். ஓ சார், சிவானி சிந்து 2 பேர் இருக்கிறது அவனுக்கு தெரியல சரத். கடைசியில அவனா சொல்லிட்டு போனானா, 2 பேரும் நினைச்சு நீ ஏமாத்துற, நான் நீ ஒருத்தி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனி உனக்கு கவனிச்சுக்கிறேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு போயிருக்கான். ஏன் சார், அவ்வளவு பேசுற வரைக்கும் ராம் சும்மாவா விட்டான்? ஏமா வேண்டா, எப்படி சும்மா விடுவான்? அப்புறம் பலார்னு 2 கொடுத்துதான் அனுப்பியிருக்கான். ஓ சூப்பர் சார். அப்புறம் சரத், நீ எதையும் இதை பத்தி யோசிக்காத, நான் பாத்துக்கிறேன். ஏன்னா சிவானியோட அண்ணன் 2 பேருமே இனி கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கம் வரவும் மாட்டானுங்க, சிவானிக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டானுங்க. எப்படி சார், எப்படி சொல்றீங்க? எல்லாம் ஒரு கணிப்பு தான் சரத். என் மகன் சொன்னதை வச்சு பார்த்தா கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாளைக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. சார் கொஞ்ச நாளைக்குங்கிறீங்க, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. என் தங்கச்சியை காலேஜுக்கு அனுப்ப வேவும். இன்னைக்கு நான் பக்கத்துல இருந்தேன், பார்த்தேன், கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஆனா தனியா இங்க பாரு சரத், இந்த அளவுக்கு நீ யோசிக்காத. முதல் நீ இப்படி யோசிக்கிறதே தப்பு. நான் அவளுக்கு அண்ணன் சார், இந்த மாதிரி யோசிக்கலாட்டி தான் தப்பு. ஓகே சரத், எனக்கு நல்லாவே புரியுது. உன் தங்கச்சிக்கு நீ பாதுகாப்பா இருக்க, ஓகே, நல்ல விஷயம்தான். இருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது தகவல்னா நான் உன்கிட்ட சொல்லிக்கிறேன். ஏன்னா சிவானியும் உன் தங்கச்சி மாதிரி இருக்கான்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக. அப்புறம் நீ அவங்கள பார்த்தாலோ இல்ல ஏதாவது பிரச்சனை பண்ணாலோ உடனே நீ என்கிட்ட சொல்லு. அப்புறம் உன்னோட தங்கச்சியை கொஞ்சம் பார்த்தே இருக்க சொல்லு. நான் சொல்லுவேன், அவ கேட்கணுமே. என்ன சரத்? ஒண்ணு இல்ல சார், நான் சொல்றேன். ஓகேடா, வச்சிரவா? ஓகே சார். சும்மாவே இருக்கிற பிரச்சனை காணாது, இதுல இவங்க வேற சொத்து பத்துன்னு எங்கிட்ட இருந்துடா வருவீங்க? இந்த வாயாடி வேற நாம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. சரி ஓகே, ஏதாவது சொல்லி வைப்போம். சிந்து, ஏ சிந்தாமணி, நீ நீ எப்படி வந்த? போன்ல பேசிக்கிட்டு இருந்தியே, அப்பவே வந்துட்டேன். ஐயோ, என்னடா, என்ன திருட்டு முடி முழிக்கிற? சொல்லு, என்ன பேசிட்டு இருந்த? யார் அது? அது சொல்லுடா. ஏ சிந்தாமணி. டேய் சிந்து. ஏய், இப்ப நீ சொல்லு, யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அது வந்து சிந்து, அந்த சுதா கிட்ட தானே? கூமுட்டை எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவா, ஆனா ஒண்ணுமே தெரியாது. என்னடா முழிக்கிற? அந்த சுதா தானே? ஆமாமா, சுதாட்ட தான் பேசிட்டு இருந்தேன். என்னவா? ஊருக்குள்ள ரவுடி பசங்க ரொம்ப கூட்டிட்டாங்களாம், அதனால உன் தங்கச்சியை பாதுகாப்பா காலேஜுக்கு போயிட்டு வர சொல்லுன்னு சொன்னான். ஓஹோ, அத சுதாவே சொன்னா. அவனுக்கு அவனே சொல்லிக்கிட்டான். ஓய் ஓய், அவன் என் ஃப்ரெண்டு. உன் ஃப்ரெண்டுனா ரொம்ப நல்லவனா? அவன் நல்லவனாலாட்டி நான் காலை உடைச்சிருவேனே. சரிதான். ஆமா, நீ எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டேல, போய் படி. ஏய், என்ன நேரம் படிங்கிற? நீ பேசாம இருந்தா நானும் பேசாம இருப்பேன். என்ன ஏதாவது சொன்னேனா அப்புறம் நான் உன்னை ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கும். என்ன சொல்லுவ? வேலைக்கு போடான்னு சொல்லுவேன், வீட்ல இருக்கிற வெட்டி ஆபீசர்னு சொல்லுவேன். இதெல்லாம் உனக்கு தேவையா? வாயாடி, உன் வாய்க்கெல்லாம் உனக்கு எவனாவது கடத்திட்டு போக முடியும்? கடத்திட்டு போறவன் தான் பாவம். என்னடா, என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல, சொரக்காய்க்கு உப்பு இல்ல, போட்டு சாப்பிடு. எனக்கு சொரக்கா பிடிக்காது. சரிதான். டேய் சரத், நான் இங்க எதுக்கு வந்தேன்னு தெரியுமா? சொல்லுமா, எதுக்காக வந்த? அது வந்துடா, என்கிட்ட சண்டை போடுதானே, நீ டீடைலா வேற சொல்லணுமா? டேய் லூசு, சொல்றத கேளு. லூசா? ஆமாடா, சொல்றத கேளே. சொல்லி தொலை. சொல்லுடி. டேய் சரத், இப்ப கொஞ்ச நேரத்துல ரத்னப்பா, வைரப்பா, வைசு அம்மா, சாலா அம்மா இவங்க 4 பேரும் ஒரு முக்கியமான இடத்துக்கு போறாங்க. அத்தையும் கூட போனாலும் போலாம். எங்கடி போறாங்க? அதான்டா முக்கியமான இடத்துக்கு. அதான் எங்க? அதான்டா முக்கியமான. செருப்பால. டேய் சொல்லு ஒழுங்கா. திருவுக்கு பொண்ணு பாக்க. திருவுக்கு பொண்ணு பாக்கவா? என்னடி சொல்ற? உண்மையதான் சொல்றியா இல்ல விளையாடுறியா? டேய், உன் விஷயத்துல விளையாடுவேன், திருவண்ணா விஷயத்துல விளையாடுவேனா? சரிதான், ரொம்ப கரெக்ட் தான். ஆமா, எப்ப போறாங்க? ஆனா திரு ஆபீஸ்ல இருக்கானே, இப்ப எப்படி வருவான்? திருவண்ணா கூட்டிட்டு போல, அவங்க மட்டும் போறாங்களா? அவங்க மட்டுமா? திரு போகாம எப்படி?
அதான்டா இவங்கெல்லாம் போய் பொண்ணை பார்க்க போறாங்களாம். இவங்க எல்லாத்துக்கும் ஓகேனா அப்புறம் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூட்டிட்டு போவாங்களாம். அப்போதான் திருவண்ணாவும் பார்க்க முடியும். என்னடி திடீர்னு புதுசா? திருவண்ணா தான்டா காரணம். திருவா? நேத்தனமா வைஷு அம்மாட்ட நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகேன்னு சொல்லியிருக்கான். சொல்லிட்டானா? கிறுக்கேன் சொல்லிட்டானா? அவ்வளவுதான்டா, உன் சோழி முடிஞ்சு. இனி பாரு, மண்டபத்தெல்லாம் பார்த்து பொண்ண மணமேடையில உட்கார வச்சுட்டு எனக்கு தாலி கிட்ட மாத்திரம் சொல்லி கூட்டிட்டு போவாங்க. செத்தடா தீரும். இதுல வாசம் செய்பவளை பார்க்கணும்னு ஆசை வேற. அவ்வளவுதான், உன் சோழி முடிஞ்சு. ஏய் என்ன தனியா புலம்புற? ஆமா, கிளம்பிட்டாங்களா இல்லையா? இதோ இன்னொரு 10 நிமிஷத்துல வெளியே வந்துருவாங்க. ஆமா, சிந்தாமணி, இது திருவுக்கு தெரியுமா? சொல்லிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதானே, சொல்லிட்டு எதை செய்ய போறாங்க? டேய் அடுத்து திருவ கூட்டிட்டு போக மாத்திரம் சொல்லுவாங்க. எதுக்குடி கல்யாண மேடையில தாலி கிட்ட மாத்திரம் சொல்ல சொல்லு. டேய் சரத், வைஷோமா, என்னடா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மாதான். டேய் நீ எப்பவுமே சும்மாதான். உன்கிட்ட கேட்கலன்னு என்கிட்ட கேக்குறாங்க, நான் பதில் சொல்லிக்கிறேன். மேடம் கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. டேய் டேய் நான் அப்படிதான் பேசுவேன். ஐயையே, சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா? வைஷு அம்மா இவன் தான் எப்ப பாரு பிரச்சனை பண்றான். ஆமாண்டி, நீ ரொம்ப நல்ல புள்ளதான். இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது சொல்லி நம்புவாங்க. என்கிட்டயே வா. வைஷு அம்மா எப்ப பார்த்தாலும் அவன் சப்போர்ட்டே பண்ணுங்க. அடியே, நீ யாருன்னு தெரியும், அவன் யாருன்னு தெரியும். அப்படி அப்படி சொல்லுங்கம்மா. ஆமா, இதெல்லாம் விடுங்க, இந்த கழுதையை நான் சமாளிச்சுக்கிறேன். எங்க 2 பேரும் கிளம்பி இருக்கீங்க? கோவிலுக்கா? இல்லடா சரத்து, உன் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். திருவுக்கா? வேற யாருக்குடா? பொண்ணு பாக்குறது சரி, அது திருவுக்கு தெரியுமா? டேய் நேத்தே அவன்கிட்ட கேட்டாச்சு. உங்க இஷ்டம், என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டான். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள்ரா. பொண்ணை போய் பாத்துட்டு வந்துட்டோம்னு நினைச்சுக்கோ. அதுக்கப்புறம் மேற்கொண்டு பேச வேண்டியதெல்லாம் பேசிக்கலாம். எல்லாம் சரிமா, திருவ கூட்டிட்டு போகாம? டேய், சக்தியும் வீட்ல இருக்கான். ஆபீஸ்ல ஒர்க் நிறைய இருக்கு. இவன் வேற நைட் ஆகும். இல்ல சரத்து, திரு கிட்ட கேட்டாலும் வேலை இருக்கு அப்படி இப்படின்னு சாக்கு தான் சொல்லுவான். அவன் உங்கள மாதிரி இல்லடா, ரொம்ப கூச்சப்படுறான். ஆமா ஆமா, எங்களை மாதிரி கிடையாது. ஐயா லவ் பண்ற ரேஞ்சுக்கு போயாச்சு, இதுல கூச்சப்படுறானா? சரிதான். என்னடா யோசிக்கிற? ஒண்ணு இல்லம்மா, அப்பா கிளம்பிட்டாங்கடா. அப்படியே வெளியே கிளம்புறதா? ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. ஆமாண்டா. டேய், பொண்ணு போட்டோல பார்த்தே எங்க எல்லாத்துக்குமே பிடிச்சு போச்சு. அப்புறம் ஜாதகம் பார்த்ததுலே பர்ஃபெக்ட்டா இருக்கு. இன்னும் என்னடா வேணும்? நம்ம மதிவதனி மாதிரி ரொம்ப அமைதியான பொண்ணுடா. எப்படி சாலாமா போட்டோ பார்த்ததுமே அமைதியான பொண்ணுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதெல்லாம் தெரியும்டி. ஓகே ஓகே. வைஷு கிளம்பலாமா? கிளம்பலாங்க. இதோ வந்துட்டேன். சீக்கிரம் வா. அதோ வந்துட்டேன். சலா போ, நானும் வந்துடுறேன். சரிங்கக்கா. சிந்து, சரத் கூட சண்டை போடாம இரு, புரியுதா? சரி சரி, இந்த பூ பழம்லாம் வாங்கி வச்சோமே தட்டோட அப்படியே எடுத்துட்டு போ. சரிங்கக்கா. விஷயமா, பூ பழம்லாம் எதுக்கு? டேய், பொண்ணு பார்க்க மொத்தம் சும்மா போவாங்களா? எல்லாம் கொண்டுட்டு தாண்டா போனோம். இல்ல பொண்ணு பிடிச்சிருக்குன்னா வாங்கிட்டு போன பூவை தலையில வச்சு விட்டு வந்துருவோம். வைஷு அம்மா ஆமாண்டி, பூ வச்சுட்டு வந்துட்டோம்னா அடுத்து நாங்களாம் வரணும்னு கூட அவசியம் இல்ல. இருக்கிட்ட சொன்னா போதும். உங்களெல்லாம் கூட்டிட்டு போய் கூட பொண்ணை பார்த்துட்டு வந்துருவான். எல்லாம் சரி, இந்த கல்யாணம் 2 மாசம் தாண்டி. உங்க அப்பா 2 மாசத்துல கல்யாணத்தை முடிச்சிடணும்னு சொல்லிருக்காங்க. நான் சக்தி சுபாக்கு சேர்ந்து ரிசப்ஷன் வைக்கிறோம்ல, 2 மாசத்தை தாண்டுனா நல்லா இருக்காது. ஓகே வைஷு அம்மா. விஷு இதோ வந்துட்டேங்க. சரிடி, நான் வர முன்னப்பனா ஆகும். சரத் பசிக்குதுன்னு சொன்னானா சாப்பாடு எல்லாத்தையும் வச்சு கொடு. நானா? இவனுக்கா? வட்டி வாங்குவ, ஒழுங்கா பாத்துக்கோ, புரியுதா? டேய், என்னடா கண்ணத்துல கைய வச்சுக்கிட்டேவோ? ஒழுங்கா உட்காரு, அம்மா போனதும் சீக்கிரம் வாரேன். சரிங்கம்மா. டேய் என்னடா சரத்து, அவ்வளவுதானா? நாம என்ன பண்ண முடியும்? டேய் 2 மாசத்துல கல்யாணமா? எல்லாம் கேட்டுச்சு. இந்த திரு வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கணும். எல்லாம் உங்க இஷ்டம் உங்க இஷ்டம்னு சொன்னா அதுக்காக திருவுக்கு மொத போய் கால் பண்ணி சொல்லு. இப்ப சொல்லி என்ன ஆக போகுது? ஒரு அப்பா அம்மா எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. பொண்ணு பிடிச்சிருக்குன்னு பூவெல்லாம் வச்சுட்டு கல்யாண தேதி கூட முடிவு பண்ணிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் திரு கிட்ட சொல்லிக்கலாம். கரெக்ட் தாண்டி, கல்யாண தேதியோட தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாடா. சரத்து, வீராண்ணா கல்யாணத்துக்கு நான் லெஹங்கா தான் எடுத்தேன். இப்போ திருவண்ணா கல்யாணம், சக்தி அண்ணா ரிசப்ஷன். அதனால இந்த தடவை எனக்கு ஆஃப் சாரி. ஏய் செம்ம கிராண்டா இருக்கணும்டா. கல்யாணத்துக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னையே நாம 2 பேர் மட்டுமே போவோம். எனக்கு பிடிச்சதா வாங்கி கொடு. ஓய், பொண்ணே உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, இல்ல உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் வேற. போடி போ, போய் படி. போடா. எனக்கு தெரியாது, இந்த தடவை ஆஃப் சாரி தான். செம்ம கிராண்டா வேணும். அப்பா அம்மாட்ட சொல்ற, நீ தான் கூட வார, அவ்வளவுதான். அப்புறம் போர் அடிச்சிச்சுன்னா காஃபி போடு, எனக்கும் சேர்த்து. ஏய் ஓய், காஃபியா? காஃபி சரிதான். சிந்துக்கு ஏதாவது அவங்களால ஆபத்து வருமானு மனசுக்குள்ள ஒரு பக்கம் பயம். இப்போ திரு கல்யாணம், உனக்கு பிடிச்ச பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா இது சரி, ஓகே, என்ன நடக்குதோ நடக்கட்டும். அதுவும் இன்னும் 2 மாசத்துல கல்யாணமா? முத திரு கிட்ட சொல்லி ஊட்டியில போய் அந்த பொண்ணை முத பாத்துட்டு வான்னு சொல்லுவோம். பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, இவனுக்கும் பிடிச்சிருக்குன்னா அப்புறம் அப்பா அம்மாட்ட நாமளே பேசிட வேண்டியதான். வேற வழி இல்ல. சரி ஓகே, பாக்கலாம்.
டேய் சிவானிய நான் தாண்டா கல்யாணம் பண்ணிக்க போறேன். சிவானி கைய புடிச்சு கூட்டிட்டு வருவேன். ராம், இதெல்லாம் கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? கடைசியா நீ சொன்ன பாத்தியா, யாருக்காகவும் பயந்துகிட்டு உன் வாழ்க்கைய வாழாம இருக்கேன்னு. இவ்வளவு நாள் அப்படிதான் இருந்தேன் ராம். ஆனா இப்ப முடிவு பண்ணிட்டேன், நீ சொன்ன மாதிரி தான். என் அண்ணனுக்கு சொத்துக்காக என்னை எப்படி எல்லாம் பேசியிருப்பாங்க. அவங்களே சந்தோஷமா இருக்கும்போது நான் மட்டும் ஏன் கஷ்டப்படணும்? ராம், முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் எனக்கு உன் மேல நம்பிக்கையும் வந்துருச்சு. எதா இருந்தாலும் நீ பாத்துக்க வேணும். அதனால நாளைக்கு சொல்றேன். அப்பா இப்ப ஓகேடி, நல்லா இருக்காங்க. ஆனா ஐசியூல இருக்கறனால நம்ம யாரையும் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. வாசு, அப்பா நல்லா பேசுனாங்களாம். சரிடி, ரொம்ப சந்தோஷம். இதுக்காக தானே நீ இவ்வளவு கஷ்டப்பட்ட? ஆமாண்டி. சரிடி, பாத்துக்கோ. நைட்டு ஊருக்கு கிளம்பலாம். நான் இப்ப வீட்டுக்கு கிளம்புறேன். என்னடி நைட்டு வரைக்கும் இங்கதான் இருப்பேன்னு சொன்ன? இல்லடி, அம்மா என்னன்னு தெரியல, கால் பண்ணி உடனே வான்னு சொல்றாங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு உனக்கு கால் பண்றேன். நீயும் ரெடி ஆயிரு. நைட்டே கிளம்பிட்டாதான் காலையில விடியமுன்னா அங்க ஊருக்கு போயிடலாம். காலையில காலேஜுக்கும் போயிடலாம். சரிடி. அம்மாட்ட எல்லாம் பேசிட்டியா? ஊருக்கு கிளம்புறங்கிறத சொல்லிட்டேல? சொல்லிட்டேன்டி. அப்புறம் 1 வருஷம் கழிச்சு தான் வருவேன்னு சொல்லிட்டேன். 1 வருஷம் அங்க எப்படி? இன்னும் கொஞ்ச நாள்ல எக்ஸாம் வந்துரும், லீவ் விடுவாங்க. அங்க எப்படி இருக்க முடியும்? வேற வழியில இருந்துதான் ஆகணும். ஐயோ, என்னதாண்டி பிரச்சனை? அதான் நாளைக்கு சொல்றேன்னு சொன்னேனே. என்னமோ இப்படிலாம் நீ பண்ணவே மாட்ட. கொஞ்சம் வருத்தமா தாண்டி இருக்கு. வாசு, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடி. அப்பாக்காக தான். ஏன் அப்பாடி, அவங்க உயிரை காப்பாத்திருக்கேன். இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? சரிடி, புரியுது. ஃபீல் பண்ணாத, நாளைக்கு ஊர்ல வந்து பேசிக்கலாம். வாசு, எப்பவும் எனக்கு சப்போர்ட்டா இருப்பேல. ஏண்டி இந்த கேள்வி கேக்குற? எப்பவுமே உன் கூட தான், உன் சப்போர்ட்டுக்கு இருப்பேன். என்னன்னாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி. ஓகேவா? சரிடி. சரி, அப்பா இப்ப வந்துருவாங்க. நான் கூட கிளம்புறேன். ஊருக்கு கிளம்பிட்டு ஃபோன் பண்ணு. நான் நேரா பஸ் ஸ்டாப்க்கு வந்துடுறேன். சரிடி. சரி வா, அம்மா தம்பி தங்கச்சிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன். வாடி. அப்படியே அப்பா பார்க்க உள்ள விட்டா அப்பாவையும் பார்த்து பேசிட்டு போயிடு.